गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतप्रक्षार्पक्षितं मासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய சில பலாபலன்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துருக்கு. இன்றைக்கி நம்ம ராசி பலன் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள். ஒரு இடங்களில் நான் போகும்பொழுது ஒருத்தவங்க கேட்ட கேள்வி, சார் என்னுடைய லைஃப்பில் ரொம்ப சிரமமாக இருந்துருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருந்தா, இந்த மாற்றம் என்னென்னா கடன் சம்மந்தமான உபாதைகள் தான் சார் எனக்கு போட்டு பயத்தை கொடுக்குது சார். இப்படியே போயிட்டு இருந்தால் எங்கள் லைஃப்பில் என்ன ஆகும்னு தெரியல, சின்ன பரிகாரம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். அந்த பரிகாரத்தின் இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க தான் எனக்கு. அவங்க எப்போவுமே நான் பார்க்கக்கூடிய நபர் தான், தெரிஞ்சவங்க தான். ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பரிகாரம் சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சம் அது மன திருப்தியை கொடுத்து, கிட்டத்தட்ட அவங்க இருந்த பிரச்சனையிலேருந்து ஒரு 20% ஆஃப் ஆச்சு. அவங்க இருந்த ப்ராப்ளத்தில் ஒரு 20% அவங்களுக்கு ஆஃப் ஆச்சு. அது அவங்க பண்ண ஒரு பெரிய ஸ்ரத்தையான காரியங்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லலாம். சரி, அதற்கு என்ன பரிகாரம் நான் சொல்லியிருந்தேன். டிபெண்ட்ஸ், உங்களுக்கு வேணால் 100% கூட அது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதை நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பற்றி இதோ. 16/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 3ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:13 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய திதி மாலை 5:46 வரை அஷ்டமி, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம், விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான தினம். அஷ்டமி திதி பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. ஆக இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை என்றைக்குமே முருகனை வேண்ட 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 அத்தனை காரியங்களும் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது இன்றைய தினத்தில் அதி உன்னதமான சக்தி பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப உன்னதமான தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் எடுத்து பேசுகிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலில் செஃப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலையும் வேலை வாய்ப்புலையும் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் சரி பிரச்சனைகள் அதெல்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவார். முந்தையெல்லாம் பயந்துட்டு இருந்த விஷயம் இப்போ பயப்பட மாட்டேன், தெல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்து கொண்டு இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஹேண்டில் பண்ணுறது சரியாக தவறான உட்காந்து யோசிச்சிட்டோம்னா பயம் வந்துடும். நல்லது தான், எப்போவுமே தன்னைத்தானே ஒரு எக்ஸாம் வச்சுக்கிறது, தன்னைத்தானே ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுக்கிறது, தன்னைத்தானே ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது தான். நம்ம சரியாக தவறாக நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோமா இல்லையான்னு பார்த்துக்கிறது. அதே போன்று இந்த தினத்தில் பல விதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தப்புன்னு தெரிஞ்சதுன்னா டப்புன்னு நிறுத்திடணும்னு சொல்லுவாள். அதனால் இது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருத்து மனசில், அதனால் இனிமேல் இது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளியூர் தூர பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். முக்கியமான யோசனைகள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களுக்கு வினோதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதாக்குமா, இதை புதிய ரீசர்ச் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். மிகப்பெரிய தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, இப்போ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில கேமிங்ஸ் எல்லாம் வெப் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரும். ஒரு கம்பெனியை ஷேர்ஸை விற்பனை பண்ணி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய நிறுவனத்தை உண்டாக்கி அதன் மூலமாக விற்பனை செய்து அதன் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் பிறர் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். சின்ன வயசுலேயே பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த நிறுவனத்தை விற்பனை பண்ணி அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பூர்வீக இடம் இருக்குது சார், இதை கொடுத்துட்டு வேறு எதாவது பண்ணலான்னு தோன்றதுங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் நல்ல பலன்களை தரும். முன்னாடி நீங்கள் இதை பண்ணும்போது இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவா இன்றைக்கி உங்களை ஃபாலோ பண்ணி என் பையனுக்கோ பொண்ணுக்கோ இது மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன்னு மற்றவாட்ட எடுத்து சொல்லக்கூடிய தினமாக இருக்கும். முந்தையெல்லாம் ரொம்ப கிண்டல் கேலி பண்ணவா உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயித்து காமிக்கும் போது உங்கள் மேலே பாராட்டுதல் குவியக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள்,
அமோகமான பிரயாணமாக இருந்திருக்கும். அதன் மூலமான பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். புதிய புதிய மீட்டிங் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக கிரியேட் ஆகும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமோன்னு அப்பப்போ மனசு தோணும். அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுத்து நல்ல பலன்கள் கூடி வரும். ரிஷபராசி நேயர்கள். மிதுன ராசி அன்பர்களே, பணவரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இது நடக்காதுன்னு வருத்தப்பட்ட இந்த காரியங்களில் காரியம் நடந்து அதன் மூலமாக சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தில் இருந்திருக்கு, கொரியர் ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி கார்மெண்ட் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, கடல் சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா நீர் சம்மந்தமான துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கெமிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் மெயினான ஒரு பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பத்திரிகையாளராக இருந்துட்டு ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நியூஸ் ரீடராக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் ஆன்லைனில் நம்ம கிளாஸஸாக எடுக்கணும், ஃபேஷியல் கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி ஹேர் டிசைனராக இருந்தணும், பியூட்டிஷியனாக இருந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் எடுத்துணும், காஸ்மெட்டிக்கெல்லாம் நான் விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு பண வருமானம் எதிர்பார்த்தவங்களுக்கு, மிதுன ராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிறரை நம்பின்னு இருந்த காலம் போய் இன்றைக்கி நான் சொந்தமாக நின்றுட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 10 மடங்கு முன்னேறணும் சார், 10 இல்லை 80 மடங்கு முன்னேறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இறைவன் வச்சுருக்கார். நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, எந்த இடத்துல தமாஷ் பேசணும், எந்த இடத்துல ஒரு சீரியஸாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம லாபகமாக அந்த காரியத்தை சாதிக்கும், எந்த இடத்துல சாணக்கியத்தனமாக யோசிங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும், இதில் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடும். நம்ம யதார்த்தமாக பேசப்போ தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், கிண்டல் கேலி பேசக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்ளாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி நினச்சி கொண்டு பேசினோம் அப்படின்னு சொன்னால், பிறர் பாராட்டுதலை ரசித்து கொண்டு வேறு இடத்துலையும் அதே மாதிரி குணாதிசயத்தை காமிச்சா அந்த இடத்துல எடுபடாமல் போயிடும். ஏஜாக இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்த்து ஏதோ மெச்சூரிட்டி இல்லையே அப்படிங்கிற யோசனைகள் நம்மளை பார்த்து சொல்லிவிடுவாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு பின்தங்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். பல பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரிக்கு நம்ம எடுத்துக்கப்படாது, ஆகவும் கூடாது. இதை மறைக்கணும்னு நடந்தால் அது வெறிப்பட்டுரும். அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. கடகராசி என்பர்கள் பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு திருக்கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயில் கட்டுமான பண்ணி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், வீடு கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு, இடம் வாங்குறவங்களுக்கு, அதே சமயத்தில் 1க்கு 4 முறை அதை பார்த்து படித்து அதுக்கப்புறம் சைன் பண்ணுறதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். பிறர் சொல்கிறதெல்லாம் அப்பா அப்படியா அப்படின்னு உண்மையாக எடுத்துக்கப்படாது. ஒன்று தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி நேயர்கள். சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களே, நிறைய விஷயங்களில் ரொம்ப அழகாக யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் பார்த்து செயல்படுவீங்க. கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், பரவாயில்ல, இப்போ விரயம் பின்னாடி லாபமாக, இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிற கனவுகள் பலிதமாகும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்ப்பீங்க. சில நேரங்களில் ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ உடலில் இருந்துட்டு இருக்கும்போது அதை எடுத்து பார்த்துக்கிறது சரியான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு செயல்படுறது நல்ல பலன்களை. சோப்பு சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனி ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், உணவுகள் ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிறர் கிண்டல் கேலி பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், நான் ஒன்றும் இது இல்லையே, உழைச்சி தானே சாப்பிட்றேங்கிற மாதிரி வைராகியத்தோடு செயல்படுவேன். எதுனும் இது தெரில அது தெரிலன்னு மற்ற வாசனா தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க. யார் எதை சொல்கிறாலோ அதை தெரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். சிம்மராசி நேயர்கள். கன்னிராசி அன்பர்களே, லாங்குவேஜ் கற்றுக்கிறது, புதுசாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு வேலை இருந்தால் அந்த வேலையை சற்றே இப்பொழுதே உடனே செய்து கொண்டு அதன் மூலமாக பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. வண்டி வாகனம் ஏதேனும் ஒரு பொருள் நம்ம மற்றவா கேட்குறான்னு கொடுத்தா அதை சரியாக திருப்பி கொண்டு வர மாட்டார். பற்றியா நான் கொடுக்கும்போது எப்படி இருந்ததுன்னா அதில் இல்லையே இப்படி தான் இருந்ததுன்னு டக்குன்னு நம்ம மேலேயே திருப்பி விட்டுருவோம். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கை கால் சம்மந்தமான உபாதை இருக்கும்போது டக்குன்னு நம்ம அதற்குண்டான ரெக்டிஃபை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நிறையா பெயின் கில்லர் சாப்பிடுவா சில பேர், அந்த மாதிரிலாம் எடுத்துக்கப்படாது. டாக்டரோட ப்ரிஸ்கிரைப் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. கன்னிராசி அன்பர்கள் அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்குறது நல்லது. சில பெண் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் இப்போ வேண்டாம், நோ வேண்டாம், நோ அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நெகட்டிவாகவே பேசப்படாது. எவ்வளோ கஷ்டமான அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கும். அதனால் அவள் மனசை நினச்சி பார்க்குறது நல்ல பலன்களை தரக்கூடியது. சினிமா தேட்டர் வச்சுருக்கோம், சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கோம்,
நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கிறவா, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் கன்னிராசி நேயர்களுக்கு, துளாராசி அன்பர்களே, நல்ல நாள். வெகுநாளாக யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு மீட்டிங், ஆஹா, பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார் இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி மாறலான்ட்டு இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் கைகூடி வரும். டக்குன்னு ஃபோனில் ஏதேனும் மெசேஜ் அனுப்பிச்சு, அச்சோ தப்பாக அனுப்பிச்சி விட்டனே அப்படிங்கிற மாதிரி. குழந்தைகள்கிட்ட ஃபோனை கொடுத்தா அவள் டக்குன்னு ஃபோன் பண்ணிவிடுவாள். அப்புறம் பார்த்தா சார் சாரி குழந்தை தான் பேசினான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், டக்குன்னு யாராவது பார்க்கிங்காக கோச்சுப்பேல் பெரிய விஷயத்தை ரொம்ப இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சுடுது. அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, பேர் புகழ் அந்தஸ்து பேச்சு திறமையெல்லாம் நிறையா இருந்துருக்கும். பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துருக்கவாக மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்துருக்கவங்க அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிரபல்யமாக அந்த யூடியூபராக அந்த சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்திருக்கோம், அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கோம், ஆன்மீக திருப்பணிகள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஏதேனும் ஒரு விஷயத்தை யாரோ ஒன்று சொல்லுவா, அது உங்களுக்கு டக்குன்னு மனசில் பட்டு நம்மளை பற்றி சொன்ன மாதிரியே இருக்கேன்னு அதே பற்றி நிறைய யோசிப்பேன். சில நேரம் இரவு நேரம் தூக்கங்கள் வராது, பல யோசனை பல சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாது, ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, புது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது. எப்படி இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையவே நீங்கள் இப்படி தட்டி கொடுத்து பாராட்டிப்பேன். ஜிம்முக்கு போகிறது, உடம்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்த, ஒரு விஷயத்தை எடுத்து சரியாக பண்ணுறது, ஒரு விஷயத்தை சரியாக கற்றுக்கிறது, லாங்குவேஜ் ஸ்கில்லை கற்றுக்கிறது, புதுசாக ஒரு வேலை கிடச்சோன்னா அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பார்ட் டைம் ஜாப்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், வெற்றி வெற்றி வெற்றி. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்து யோசித்து ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவார். அதன் மூலமான பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பிரச்சனைகள்லாம் சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இத்தனை நாள் இருந்து அப்பா இறைவன் என்னை காப்பாற்றிவிட்டார்னு சந்தோஷப்படுவேன். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம். முடியாதுன்னு சொல்ல விஷயத்தை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டாம். முடியலையா, அதில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு பார்த்து தெரிந்து அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். சில பேர் மனசு இலகி சில விஷயத்தை உங்ககிட்ட எடுத்து மனசுலக்கெல்லாம் கொட்டினா அவன் என்ன சொன்னால் தெரியுமான்ட்டு அந்த நபர்கிட்ட போய் இவங்களை பற்றி போட்டு கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துருக்கும். எப்போவுமே நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பொன்னான வார்த்தைகளாக இருக்கணும். அது மற்றவங்களுக்கு எப்பவுமே ஹார்ம் பண்ணாத சில விஷயங்களாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் வயசானவ ஏதாவது சொல்லி அதை போய் மற்றவங்ககிட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நிறைய விஷயங்களில் பார்த்து தெளிந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இருப்பினும் ராசி ரீதியாக அவ்வளோ திருப்திகள் கிடையாது. இன்றைய நேரத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் யோசித்து செயல்படலாம். முக்கியம் இல்லை அப்படியே விட்டு கொடுத்துட்றது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து அனுபவப்பட்டங்காட்டி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்பேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பழக்கம். டீச்சராக இருந்துட்டுருக்கோம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கிறவங்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கிறவங்க, அட்மினில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், அதே மாதிரி பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம், கச்சேரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஏதோ சுணக்கம் இருக்குது, யாரோ திருஷ்டிப்பட்டாப்பில் இருக்குங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பரவாயில்ல, எடுத்து செயல்பட்டுக்கலாங்கிற ஒரு பெரிய திருப்தி, பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்து ஆழ்ந்து சூழ்ந்து அதன் மூலமாக ஜெயித்து காமிக்கக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியத்துக்கு ஏற்றப்ப அந்த காரியத்தை சகித்து கொண்டு செயல்படுவீங்க. பேசுகிறா, என்ன இப்படி பேசாமே இருந்துருக்கேன், சகிச்சுக்கிறேன், வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தன்னுடைய விஷயத்தை சகித்து கொள்வேன். ஓவராக பேசினா கடவுள் இருக்கார்ல, ஒரு நியாயம் இருக்கும்ல, அது தர்மம் இருக்குல்ல, அது நிச்சயம் காப்பாற்றுங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கு. திருமண காரியங்கள் கைகூடும், மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் வேலை வாய்ப்பு இருக்கும்போது, உங்களுக்கு அதிகமான கடன் இருக்கும்போது, எல்லா விஷயத்தையும் பொறுத்து போதில் டப்புன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடலாமான்னு தோணும். வேண்டாம், இதனால் பெரிய பிரச்சனை வரமே அப்படிங்கிற ஒரு பயங்கள் மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக. குழந்தைகளுடைய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேன். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் உடம்புல கேர் எடுத்து பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி அன்பர்களே,
அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். பெயிண்டிங் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, பெயிண்ட் கடை வச்சுருக்கோம், ஹார்ட் ஒர்க்ஸ் எடுத்து நடத்தி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். சரி, இதெல்லாம் எடுத்து பண்ணுறோமே, இதெல்லாம் என்ன லைஃப்பில் எது நமக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு யோசனை வந்துடுச்சுன்னா அப்படியே அந்த நாள் அப்படியே தெய்வீகமாக ஆன்மீகமாக மாறிடுது. லைஃப்பில் ஜெயிச்சா தான் சார், பணம் இருந்தால் தான் சார் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக எடுத்து சில காரியத்தை எடுத்து செயல்படக்கூடிய தினமாக இருந்து கொண்டிருக்கும். செலவு 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 யோ 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 செலவு தாங்க முடியல. இப்படி செலவுகள் இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியா? கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் யாரேனும் அன்பளிப்பு கொடுப்பா, அதன் மூலமாக சந்தோஷம் பெறக்கூடிய அற்புதமான நாள். உற்றார் உறவினர் குழந்தைகள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. கும்பராசி நேயர்களே, மீனராசி அன்பர்களே, பிரயாணங்கள் வெற்றியை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப பிடித்தமான வேலை சந்திப்பேன். சில பேர் உங்களுக்கு பாராட்டுதல் தெரிவிப்பார், சில பேர் சில விஷயங்களை எடுத்து சொல்லுவார், சில ஐடியாஸ் எல்லாம் மாறும். இது சரிப்படும், இது சரிப்படாதுன்னு பார்த்த உடனே தெரிந்து கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர மன திருப்தி தரக்கூடிய நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து பார்த்து 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 நகர்த்தி செயல்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை டப்புன்னு கீழே வந்துச்சுன்னா அப்போது விழுந்துருத்தே அப்படின்னு வருத்தப்படுவீர்கள். ஆனால் ஒன்றும் ஆயிருக்காது, அதனால் பிரச்சனைகளும் கிடையாது. மீனராசி என்பர்கள் நிறையா படித்த பேர், தெரிஞ்ச பேர், சில விஷயத்தை எடுத்து சொல்லுவேன், அதன் மூலமாக திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், தெரிந்தவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் மனமகிழ்ச்சியை தரும். போக்கியத்திற்கோ வாடகைக்கோ ஒரு இடத்தை பார்த்து அந்த இடத்தை பிடிச்சி அதுக்குண்டான அட்வான்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அதன் மூலமாக நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய ஐடியாஸ் எல்லாம் கை கொடுக்கக்கூடியதாக. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, நூல் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட்ஸ் துணி சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதே மாதிரி உணவு சம்பந்தமான கூடங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான தினம். மீன ராசி அன்பர்கள், 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நான் ஒன்று விஷயத்தை சொன்னேன். ஒருத்தங்க கடன் தொல்லையில் தீராத பிரச்சனையில் இருந்து நான் சொன்ன உடனே ஒரு 20% அவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் காசு. நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் 100% கூட மாறுதல் கிடைக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். வீட்டில் குபேரருடைய படம் வைத்து கொள்ளுங்கள். ஒரு 90 டேஸ் எடுத்துக்கோங்க. டே 1லேருந்தே உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். ஏன்னா உங்களுடைய பக்தி அப்படி இருந்ததுன்னா டெய்லி பார்த்துட்டேன்னா குபேரருக்கு மஞ்சள் குங்குமம் 2 சேர்த்து வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். மஞ்சள் குங்குமம் 2 கலந்தாப்பில் அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நைவேத்தியம் மாதுளை பழத்தில் தேன் விட்டு டெய்லி நைவேத்தியம் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து தினந்தோறும் பண்ணி குபேரருடைய மந்திரங்கள் சொல்லி ஜெபிச்சுன்னு வந்தேன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கடன் சம்பந்தமான உபாதைகள் தீரும். கடன் சம்பந்தமான யக்ஷராஜர் குபேரர் எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுப்பார். மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிகழ்த்துவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலம். அதனால் வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய ஆன்மீக தகவல் பிரசித்தி பெற்ற சில விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோடு. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.